லட்சுமி, ஏ லட்சுமி, என்ன இது அநியாயம்? குப்பையை முழுக்க தூத்தி ஏன் வாசல்ல கொட்டி வச்சிருக்காளே? ஏ லட்சுமி, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு இந்த மாதிரி பண்றாப்புல இருக்கு. இன்னைக்கு இவளை விடக்கூடாது. ராணிகா, சின்ன பொண்ணு, நம்ம எதுவும் செஞ்சுட்டா போதும், அப்படியே எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வருவாளுவ. இப்ப இவ பண்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாளுவ. ஆல்ரெடி நல்லா உன் சோடா அப்படி கண்ணை வச்சு பாரு, உன் ஃப்ரெண்டுக்காரி என்ன அநியாய அக்கிரமம் பண்றானே. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? காலையில என்னத்துக்கு இந்த மாதிரி கத்திட்டு கிடக்க? என்னது, காலையில கத்திட்டு கிடக்கனா? ஏன் சிறுமனே, இதையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லட்சுமி, ஏய், அது வெளியே வரல பத்தியா சிறுமனே? ஏன் இப்ப நான் அவளை கூப்பிடுறது அவளுக்கு காதுல விடாதா என்ன? அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க நீயே ராணிக்காவோ. இப்ப பாரு இந்த அநியாயத்தை பாரு. நீங்க தான் இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு கேட்டு பதில சொல்லணும்னு சொல்லிவிட்டேன். வசந்தி, சும்மா நீ தேவையில்லாத எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசாத வசந்தி. இப்ப என்ன ஆச்சு பண்ண இப்படி தாமதம்னு தாய் தக்கன குதிச்சுட்டு நிக்கிற? நான் தாமதம்னு குதிக்கிறேனா? உன் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுனா அப்ப நீ குதிக்காம என்ன அள்ளி கொட்டுவியா எல்லாத்தையும்? யார் கொட்டின குப்பை இது? வேற யாரு? இந்த என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காளே வீண பண சிறுக்கி, அந்த லட்சுமி தான். அவ பண்ற வேலைதான். பாருடி, இங்க நல்லா பாரு. கவர்மெண்ட் ரோடு என்ன அவிய அப்ப விட்டு சொத்தா? இந்த மாதிரி ரோட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திக்கிட்டு சேரை போட்டுக்கிட்டு பாய போட்டு படுத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி வெளியே வர்றது போறது பழங்குறது? ஏன் அவ என்ன உனையும் வெளியே வரக்கூடாதுன்னு கதவை வெளியே எடுத்து தாப்பால போட்டு வச்சுட்டா? நல்லா பேசுற சின்ன பொண்ணு, எப்படி இந்த மாதிரி பேச உனக்கு மனசு வருது? ஏன் சின்ன பொண்ணு, ஏன் நேத்து எதுவும் அவ மீன் குழம்பு கொடுத்து விட்டாளா உனக்கு? அவ வீட்டுல மீன் குழம்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? சென்னல் ஓரத்துல நின்னு வாசம் பிடிச்சியா என்ன? சும்மா கதையெல்லாம் திருச்சி மாத்தி பேசாத. நான் என்னவோ பிடிச்சேன் சொல்லு. இப்ப நீ எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்? சொல்லு சின்ன பொண்ணு, எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்? ஏண்டி, உனக்கு நியாயம் எது அநியாயம் எதுனே தெரியாதா? உன்னைய ஒரு ஆளுன்னு உன்னைய போய் பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்ட பத்தியா? என்ன சொல்லணும் முடி? எவளும் தேவையில்லை, யாரும் கேட்க தேவையில்லை. எதுக்கு எல்லாரும் இப்படி அநியாயம் பண்றீங்க? என் வீட்டுல யாரும் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என் பெருசா வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லிதானே இப்படி எல்லாம் பண்றீங்க. பண்ணுங்கடி பண்ணுங்க, இந்த என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை இந்த ஊரை விட்டு துரத்திடுவீங்க போல இருக்கு. எதுக்கு இப்படி பொறாம பிடிச்சு அலையறியா? வசந்தியே, அக்கா வா, உன்னையதான் எதிர்பார்த்துக்கிட்டு நின்னா வாண்டடா வந்து மாட்டினியா? வா வா, நல்லா வாங்கி கட்டிக்க. என்ன வசந்தி, என்னாச்சு? காலையிலே வாசல்ல கடந்து கத்துனியா? என் மாமியை சொல்லி அனுப்பி விட்டுச்சு. ஆமா, கத்துறாங்க. எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பத்தியா? அதான் காலையே வாசலா நின்னு கத்திக்கிட்டு வாரேன். எனக்கு ஒண்ணுன்னா அந்த தெருவுல கேட்கறதுக்கு யாரு இருக்கா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னை இந்த ஊரை விட்டு துரத்தலாம்ல எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன அநியாயம் நடக்குது இந்த தெருவுக்குள்ள? அது கேட்கறதுக்கு ஒரு ஆளு உண்டா? எனக்கு நடக்கிறதெல்லாம் சொன்னா ஏதோ நான் மட்டும் எங்கேயோ தெருவுல கடந்து கத்துறேன்னு எல்லாரும் பேசுறீங்க. யார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றா? ஏண்டி, சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு நீ ஏன் உன்னைய பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடக்குறியா? வாங்கிட்ட வாய கொடுத்தா மீள முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆமா சின்னமனு, ஆமா, அப்படி சொல்லிதான் ஒண்ணும் தெரியுது என்னைய இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க. ஐயோ, இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த குப்பையை அள்ளி போடணும் அதானே? இந்த இரு, விளக்க மாதிரி எங்க இருக்கு, முறை எங்க இருக்கு, குடு, நானே கூட்டி அள்ளி கொட்டுறேன். சித்த வாய மூடுமா. என்னத்துக்கு என்னத்துக்கு நீ அள்ளி கொட்டுற? அப்ப நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தானே இந்த குப்பையை அள்ளி கொட்டன்னு சொன்ன? அவ பக்கத்துக்கு நியாயம் பேசிக்கிட்டு அவ கொட்டின குப்பைய நீ அள்ளி கொட்டுறன்னு சொல்றிய சின்ன பொண்ணே. இவ்வளவு நேரத்துக்கு நீ நல்லவளா இருந்திருந்தா அந்த லட்சுமியை வெளியே இழுத்து ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற? ஒரு குடும்பக்காரி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொட்டலாமா? ஒரு குடும்பம் நடத்துற இடத்துல, இந்த மாதிரி அரசு இடத்துல வண்டியை கட்டி நிறுத்தி வச்சுக்கிட்டு சேருகிற போட்டு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அநியாயம் பண்றியேன்னு அவளை நாக்கப்படுகிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருக்க மாட்டேன். ஆண்டவா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இப்படி ஒரு வாயிலா பூச்சை போட்டு இந்த மாதிரி பாடுபடுத்தி எடுக்கிறாளே, இவ்வளவு நல்லா இருப்பாளுவலா, நல்லா வாழ்வாளுவலா. வசந்தி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்னடி பேசிடலாம்? என்னப்ப நடந்து பிடிச்சு இந்த மாதிரி கத்துற? ஐயோ எக்கா எக்கா, ஏன்க்கா நீ வேற? அனே தெரியாதனமா அந்த மாதிரி கேட்டுவிட்டேன். எப்பா என்ன பேச்சு பேசுற தெரியுமா? இவகிட்ட நம்மளால பேச முடியாது. இவ என்னத்தையா மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு கிடக்குறா. யார் மேல உள்ள கோவத்தையும் நம்ம மேல காட்டுறா. வா நம்ம போலாம். அவளாவது அவ பக்கத்து வீட்டு காரியாச்சு, நமக்கு என்னத்துக்கு? இன்னைக்கு நம்ம வந்து பேசுவோம், நாளைக்கு அவளுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளே இழுத்து போட்டு அடிப்பாளுங்கக்கா. வாக்கா. நல்லா இருக்கு சின்னபடி, பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி தாண்டி ஒரு சண்டைக்காரி வீட்டுல வந்து பஞ்சாயத்து பேசுவாங்க. ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி ஒரு பக்கமா பேசுறீங்க? ஏன் உனக்கு நான் ஒண்ணுமே கொடுத்தது இல்லையா? என்கிட்ட வந்து நீ ஒண்ணுமே கேட்டு வாங்கினது இல்லையா? இப்படி அவளுக்கு வக்காலத்து வாங்குறியே. நேத்தி பார்த்தனே, என் கண்ணால பார்த்தனே, அவ உன்னைய மறைய நின்னு கூப்பிட்டு குண்டா நிறைய குழம்பு கொடுத்தத நான் பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியும் நீ அவ பக்கம் சாஞ்சு விட்டான்னு. ஏன்டி சின்ன பொண்ணு, இதுதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல கிடையாது. வாய மூடு. என்னத்தையா கொடுத்து விட்டாளா, அதுக்காக அவ பக்கம் பேசுறாமா? ஏண்டி, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? புத்திக்கிட்டு பழகி பிடிச்ச உனக்கு? யாரும் என்கிட்ட பேசாதீங்க போங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு நானே தேடிக்கிறேன். ஊருக்கு அறிவுகிட்ட, தெருவுக்கு அறிவிக்கிட்ட, சரி அக்கம் பக்கத்துக்கு அறிவுகிட்ட சொன்னா எதுவும் அவளை 4 வார்த்தை கேட்பிய. 4 பண்ண இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ண மாட்டா. ஒரு பொம்பளை குடும்பம் நடத்த முடியலன்னு என் மன கவலை அவகிட்ட சொன்னதுக்கு நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு.
அரசாங்க ரோடுன்னு சொல்லி தானே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவ இந்த ஆட்டம் போடுறா. இன்னைக்கே போய் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஒரு வழி ஆக்கல. என் பேரு வசந்தி கிடையாதுடி, கிடையவே கிடையாது. என்னது போலீஸ் ஸ்டேஷன் போறியா? அடப்பு ஏடி, நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பக்காரியாடி. சும்மா வாய் சண்டை, அவ்வளவுக்கும் அவளை ஆளையே காணும். காலையில இருந்து நீ தான் கத்திக்கிட்டு கிடக்க. அதுக்கு போய் அவன் மேல கேஸ் கொடுக்கறேன்னு சொல்ற. எங்க இருந்து கத்துக்கிட்ட வசந்தி இதெல்லாம்? என்ன பழக்கம் இதெல்லாம்? தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்ல. நான் ஒன்னும் பேச மாட்டேன். நீங்களே இந்த மாதிரி பண்ணது நியாயமா அநியாயமா கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நான் வாய் பேசுறதால தானே வேண்டாமா பேசுறேன், அனாவசியமா கத்துறேன்னு சொல்றீங்க. நான் வாயை திறக்கவே மாட்டேன். கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா. நீலா கரைய அடிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. என்ன சின்ன பொண்ணே ராணிகா, காலையில என் வீட்டுக்கு வந்திருக்கிய? வாங்க வந்து 5-6 கஞ்சி இஞ்சி குடிச்சிட்டு போங்க. ஏன் வாசல்ல நிக்கிறியே? வந்தா நிழலுக்கு 4 பேர் உட்கார தானே. இந்த இங்கோட வாசல்ல சேர போட்டு வச்சிருக்கேன், உட்காந்த என்ன? லட்சுமி வந்து என்ன சொல்ற? என்ன வந்து போய் என்ன விரட்டு கேளடி, நல்ல விரட்டு கேளு. லட்சு கூட்டர் புதுசா இருக்கு, எப்ப வாங்கினது? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா கூட்டர் வாங்கினது? அவரு வேலைக்கு போக ரொம்ப சிரமமா இருக்குன்னு ஜெகண்டுச்சுல ஒரு கூட்டர் ஒண்ணு வாங்கினாரு. வாங்கி 5 நாள் தான் ஆகுது. இந்த இன்னைக்குதான் கூட்டுக்காரங்க வண்டியை கொடுத்தாங்க. அதான் இப்படி கொண்டு வந்து வாசல நிறுத்தி வச்சிருக்கேன். வசந்திக்கு விஷயம் தெரியுமே. வசந்தியே, நீ யாருக்கிட்டையும் சொல்லலையா நான் கூட்டர் வாங்கினதே? பாத்தியா லட்சு, வசந்தி கிட்ட மட்டும் சொல்லிட்டேன், எங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லை. ஏக்கா வண்டி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாவ. நிறுத்திட்ட ஏதாச்சும் எடுத்து வந்து நிறுத்திட்டால, அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லல. சரி வண்டி வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு தான் வசந்திக்கு மட்டும் விஷயத்த சொன்னேன். கூட்டு வாங்கினது வசந்தி பிரியாணி வாங்கி தர சொன்னால. இன்னைக்கு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம 4 பேருக்கும் சேர்த்து நாளைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வந்து தாரன்னு சொன்னாவ. ஏண்டி அவகிட்ட பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இன்னைக்கு ஏண்டி இவ்வளவு கத்துற? திண்ணையில கிடந்தவனுக்கு திட்டுக்கணும் வாழ்வு வந்த மாதிரி கூட்டு வாங்க போறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு நின்னா. இன்னைக்கு என்னன்னு பார்த்தா புத்தம்புது வண்டி கம்மி விலையில கொண்டு வந்து வாசல நிறுத்தி வச்சுக்கா. அதான் ஒரு பக்கம் வவுத்தரிச்சு தாங்க முடியல, என்னத்த சொல்லி சண்டை வாங்கலாம்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி குப்பையை கொண்டு வந்து என் வாசல கொட்டிவிட்டா. இனி இவன் மூஞ்சில ஒரு நாளும் முடிக்க மாட்டேன். இந்தா என்னத்துக்கு வாசல்ல குப்பையை கொட்டினான்னு மரியாதையா கேட்டு சொல்லறியா? இல்ல அவ கூட சேர்ந்துக்கிட்ட எல்லாரும் என்னையே சண்டைக்கு இருக்கிறியேன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? என்னக்கா இது அநியாயமா இருக்கு. என்ன இவ பேசுறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பாத்தியா கூட இருந்துகிட்ட என்ன பொறாம பச்சரிப்பு பத்தியா இவளுக்கு? ஏன் அவ கூட்டுரு வாங்குறதுல இவளுக்கு என்ன வவுறு எறிதான்? வெளியூர்ல இருந்து இவ புருஷன் நல்லா தானே சம்பாரிச்சு கொடுக்காவ. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவ காரே வாங்கலாம். நல்லா கடதனையில வாங்கி தின்னுபிட்டு மேக்கப் பொருள் அது இதுன்னு வாங்கி குவிச்சுக்கிட்டு இவ ஒன்றும் இல்லாத உட்காந்து கிடப்பா. அவ ஏதோ 1 ரூபா 2 ரூபான்னு குடிகாரனை வச்சுக்கிட்டு சேர்த்து நம்ம குடிகார புருஷன் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட்டு வாங்கி கொடுத்துருக்கா. அது இவளுக்கு தாங்க முடியல பத்தியா? என்னவன இன்னைக்கு இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இங்கிருந்து போகணும். வசந்தி இருடி, இன்னைக்கு இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்டி. ஏ லட்சுமியா, என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லு? ஆமா காலையில ஏன் இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, பதிலே காணோம். வசந்தி என்ன கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி அப்படியே ஸ்டெப்பா உட்காந்து கிடக்கா? என்ன வசந்தி காலையில ஜெல்லில சார்ஜ் போட்டுக்கிட்டே உன் புருஷன்கிட்ட பேசும்போது கரண்ட் சாக்கு எதுவும் அடிச்சிருவா? அடிச்சு செத்துவிட்டா மொத்தமா வாரி எடுத்துக்கலாம் இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இல்லல்ல. நான் என்னத்த பாரு ஏ ஆட்டே, அப்பமே நினைச்சேன் ஏண்டி இவ எப்ப சாவா மொத்தமா சுருட்டு எடுத்துக்கலாம். இந்தா இப்ப அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அனுபவிக்கிற மாதிரி மொத்தமா வீடு வாச இடம் தோட நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலான்னு எப்படி முடிவு பண்ண? காலங்கத்துல என்ன வார்த்தை கேட்கறா பத்தியா? கரண்ட் அடிச்சிருச்சான்னு கேட்கறா பாரு. உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சு அழுத்த. வசந்தி இந்த பக்கம் திரும்பதான் உட்காந்து இருந்தா, அதுக்குதான் என்ன ஆச்சுன்னு கேட்டமா, வேற ஒண்ணும் இல்ல. கேப்படி கேக்குறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவ நீ. இன்னைக்கு உன்னைய ஒரு வழி பண்ணணும்னு தான் இங்க உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்ணனா? அடி சண்டல சிறுக்கி என்னத்துக்கு வசந்தி இப்ப முந்திக்கிட்டு வரேன் என்னன்னு சொல்லு. அடிக்கிற மாதிரி வர என்ன அடிக்கிற மாதிரியா? ஏய் நீ பண்ணதுக்கு இன்னைக்கு அடிச்சு உன் கைக்குள்ள உடைக்காம விட மாட்டேன். ஏய் ஏ வசந்தி, ஏய் ஏ விஷபாட்ல வசந்தி, நீ விடுச்சிர பண்ணே, என்னை விடு, என்னை தடுக்க கூடாது சொல்லிவிட்டேன். இது கொலை விழுந்தாலும் சரி வெட்டு விழுந்தாலும் சரி என்னை எனக்கு தடுக்கவே கூடாது. என்னத்துக்கு நீ அவளை வெட்டுவ? சொல்லுடி என்னத்துக்கு? ஓஹோ அப்ப ஏற்கனவே இங்க என்னவோ நடந்திருக்கு. ஏதோ ஒரு கச்சேரி வைக்கணும்னு தான் உட்காந்து கடந்திருக்கா. ஏண்டி என்னத்துக்குடி என்னைய வெட்டுவ? சொல்லுடி சொல்லு. லட்சுமி இந்த பக்கம் வா. என்னத்துக்கு நான் வரணும்? இவ பண்றதெல்லாம் சரியா சொல்லு. பாட்டுக்கு சவனையானு வந்த இவ என்னன்னா அடிப்பங்கற ஒதுப்பங்கற வெட்டுவங்கற குத்துவங்கற என்ன இவளுக்கு எகத்தாலும்? என்ன எகத்தாலும்? மடி அப்படிதான் பண்ணுவேன். ஏண்டி நான் ஒரு நாள் விடாத பாக்குறேன், தினந்தோறும் குப்பையை கொண்டு வந்து என் வாசல கொட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளு. சிச்சி உனக்கு கூட்டு ஒரு கேடு கூட்டு ஆளு முகரி மாதிரி உன் புருஷனுக்கு முதல்ல இந்த கூட்டு
வசந்தி நீ தேவையில்லாத பேசுற வசந்தி சொல்லிவிட்டேன். உன் வாசல்ல அவ குப்பையை கொட்டாளா அதைய மட்டும் கேளு. அவ ஸ்கூட்டர் வாங்கினா உனக்கு என்ன, அவ என்னத்த வாங்கினா உனக்கு என்ன? என்னக்கா என்ன என்ன அவளுக்கு சப்போர்ட்டா அப்படித்தானே பண்ணுவியே? ஓஹோ அவ இப்ப புது பணக்காரி ஆயிட்டால, அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இதனால உன்னை அக்கா அக்கான்னு சொன்னதுக்கு நல்லா நல்லா செய்யறக்கா, நல்லா செய்யற. ஏய் 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 அம்மா ஆத்தே அக்கா. ஐயோ ராணிகா, அக்கா எந்திரி எந்திரி. பாத்துமா பாத்து தூக்கமா. ஐயோ பயம் பயம் பயப்பா. ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி எல்லாரும் இழுத்து போட்டு அடிக்கிறியா? உன் உடம்புல என்ன பேயா பிடிச்சிருக்கு? இல்ல சின்ன பொண்ணு, இல்ல அவ என்னவோ ஒரு காரணத்தோட தான் நம்மள அப்படி அடிக்கிறா. ஏண்டி உனக்கு வக்காலத்து வாங்கி சரி ஏதோ சண்டை போல இருக்கு, பாவம் மேல என் வேலையெல்லாம் விட்டு வந்ததுக்கு இப்படி கீழே தள்ளி என்கிட்ட போய் ஒடிச்சு விட்டியாடி. ஏக்கா இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா லட்சணத்தை? ஏதாவது ஒண்ணு நட்டா போதும் உடனே அடிக்கிறதுக்கு கையை தூக்கிக்கிட்டு தான் நிக்கிறா இவ. லட்சுமி நீ சொன்னப்பலாம் நாங்க நம்பலடி, இப்பதான் தெரியுது இவ லட்சணம். உனக்கு எங்கேயும் வலி இருக்காக்கா? ஏம்மா சின்ன பொண்ணு, உளுந்த வாட்டத்தை பார்த்தா குறுக்கெலும்பு பாதியா விட்டு இருக்கும் போலடி. ஐயோ முடியல. இவ கூட பழகின பழக்கத்துக்கு இப்படி அடி படுவா. அக்கா சும்மா பண்ணாதீக்கா, நான் உங்களை தள்ளிலாம் விடணும்னு வரல, நீங்களா கீழே போய் விழுந்துட்டீங்க. கீழே தள்ளி விட்டதும் இல்லத என்னடி அக்கா சொக்கா? வசந்தி உனக்கு மனசுக்குள்ள கெட்ட என்ன மடி? கெட்ட எண்ணம் கொஞ்சம் நஞ்சல்ல. இந்தா லட்சுமி வீட்டுல கூட்டர் வாங்கிட்டானே, லட்சுமி கிட்ட அவ்வளவு சண்டை போடுற. என்னத்த நினைச்சு அக்காவை கீழே தள்ளி விட்டேன்னு தெரியலையே. ஏன்டி இப்படி எல்லாம் அலையிற? ஏய் சும்மா தேவையில்லாத பேசாத சொல்லிவிட்டேன். ஓஹோ நான் கூட்டர் வாங்கிட்டேன்னு தான் இவளுக்கு இவ்வளவு பொறாமையா? ஆண்டி அன்னைக்கு நான் கூட்டர் வாங்க போறேன்னு சொன்னதும் லட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, அப்படி இப்படி இது மாதிரி ஒன்னொன்னா வாங்குறீன்னு என்ன பேச்சு பேசினா அப்ப அவ்வளவு மனசுக்குள்ள வச்சுக்கிடுதானா? ஏண்டி உனக்குலாம் நான் காலம்பரை எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன் பத்தியா? ஒரு நாள் எழுந்து இந்த வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுப்பியாடி? பக்கத்து வீட்டுக்காரியாச்சு அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறமே, ஆனா போகுதுன்னு செஞ்சு வைக்கிற தண்டத்துக்கு நீ இப்படி எல்லாமா பொறாம பிடிப்ப? லட்சு இப்ப பிரச்சனையே அந்த குப்பைதான். சீமச்சிருக்கு 9 மணி வரைக்கும் தூங்கினா போறானே, நீ அவளுக்கு வாசு தெளிச்சு கோலம் போட்டு இந்த வளர்க்கறாளே மரம், அந்த மரத்துல விடுற குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அப்படி ரோட்டோரமா கொட்டுற. இவ்வளோ செய்யற உன்னைய குப்பையை கொண்டு வந்து என் வீட்டுல கொட்டுறான்னு இதுகிட்ட இல்லாத பொல்லாத உன்னைய பத்தி சொல்லி இப்ப எங்களை உங்ககிட்ட சண்டை வாங்க தான் கூப்பிட்டுட்டு வந்தா. நாங்க வந்ததும் பார்த்தோமா நீ எப்படியும் சண்டை எல்லாம் வாங்கிருக்க மாட்டேன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணதும் இவளுக்கு பொறாம தாங்க முடியல. எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டாலே, இனி இந்த குள்ளச்சி நம்மள சும்மா விட மாட்டாளே. ஐயோ இந்த அல்டா பிராங்கி. லட்சு வீடு லட்சு. என்ன லட்சு சொச்சு இவ்வளவு நேரம் என்னைய இவ்வளவு பேச்சு பேசிட்டு இவ்வளோ ஏன் உனக்கு நான் என்ன பண்றது சொல்லு? விடாத லட்சு, அவளை விடவே விடாத. நீயே பிடிச்சி கீழே தள்ளி விட்டானே பாத்துக்கியா? ஏண்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னேன். தெருவுக்குள்ள அனாவசியமா சண்டை போடுற, இருக்கிற எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறானே. நாங்க 3 பேரும் சேர்ந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறமா இல்லையான்னு பாரு. ஒருத்தி பக்கத்து விட ஏன்டி இப்படி பொறாம பிடிச்சு அலையிற? இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியல, அதுக்கு இவ்வளவு பொறாமையா உனக்கு? தாரு ஒரு நாளாச்சும் உன் கையில விளக்கமாத்த பாத்துருக்கனா? ஒரு நாள் கூட வீட்டுல வேலை செஞ்சது கிடையாது. வீட்டுக்குள்ள கதவை திறந்து பார்த்தா குட்டோன் மாதிரி வச்சிருக்க. சரி வாசலாவது ஏதோ அழகா நமக்காக இவ சுத்தம் பண்ணி கொடுக்கறாளேன்னு இல்லாம வழியே வம்புக்கு எடுக்கிற. எல்லாம் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டாடி. உன்னைய மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் இருக்கிறதாலதான் ஊரே வீணா போகுது. உன்னையெல்லாம் ஊருக்குள்ள நடமாடவே விடக்கூடாது. அக்கா சொல்ற மாதிரி செயல்ல தான் கொண்டு வைக்கணும். ஐயோ விட்டா 3 பேரும் சேர்ந்து நமக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் உட்காருவா போல இருக்கு. இனி ஒரு வாரத்துக்கு இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது.